திமுக ஐசியூவில் இருப்பதால் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற போர்வையில் திமுகவினர் உறுப்பினர்களை சேர்க்கும் அவல நிலையில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக விமர்சித்தார். குனியமுத்தூர் பகுதியில் எழுச்சி உரையாற்றிய பொதுச் செயலாளர் மக்கள் மற்றும் தொண்டர்களின் செல்வாக்கை திமுக இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அந்த கட்சியில் தொண்டர் இல்லாத காரணத்தினால் வீடு வீடா திமுக கட்சி நிர்வாகி சென்று கதவை தட்டி தட்டி கெஞ்சி கூத்தாடி அவள் திமுக பாரத்தில் கையெழுத்து வாங்கிட்ட காட்சி பார்க்கிறோம். இந்த அவல நிலைக்கின்ற திமுக அண்ணா திமுக பத்தி பேசுறார் உதயநிதி. நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக ஐசியூல் இருக்குதான். யோ, நீங்க தாங்க ஐசியூல் இருக்கிறீங்க. நீங்க ஐசியூல் இருக்கிறதுனாலதான் வீடு வீடா கதவை தட்டி மக்களிடத்தை கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினர் சேர்த்துட்டு. அண்ணா திமுக அப்படி இல்ல. அண்ணா திமுக 2 கோடி தொண்டர் நிறைந்த கட்சியாக அண்ணா திமுக இருக்கு. வலிமையான இயக்கம். அண்ணா திமுக இயக்கம் இன்றைக்கு நாட்டில் 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி புரிந்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து